ஷாலோம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு see you all through this video. இன்னைக்கு ஈவினிங் ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டு இருந்த சில காரியங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணும்படியாக விரும்புகிறேன். ஸோ ஐ வுட் லைக் டு ஷேர் along with my testimony. ஸோ 10 days முன்னாடி ஐ வாஸ் இன் a situation to shift my shop. ஸோ அதுக்காக நான் வந்து ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவரே எனக்கு வந்து எங்கே ஷாப் நீங்கள் வச்சுருக்கீங்க, அந்த லொக்கேஷன் எனக்கு காட்டுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு 3 months பேக் எனக்கு ஆண்டவர் ஒரு லொக்கேஷனில் வீடு கொடுத்துருந்தாங்க. அந்த வீடு எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் காட் கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இந்த இடத்துல எனக்கு நீங்கள் வீடு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு நியரில் எங்காவது தான் நீங்கள் ஷாப் வச்சுருப்பீங்க. அதனால அதை நான் பார்க்கும்படியாக எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு அந்த இடத்துக்கு என்னை லீட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் ரொம்ப ஷார்ட் பீரியடு எனக்கு எங்கேயுமே அதை கண்டுபிடிக்கவே முடியல. ஈவன் நான் ஐ வாஸ் சர்ச்சிங் இன் ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாத்துலேயும் பார்த்துட்டேன். பட் ஐ couldn't find anywhere நியர் டு மை ஹவுஸ். எல்லாமே கொஞ்சம் தூரமாக இருக்குது. அப்போது நான் வந்து லைக் அது எப்படி இருந்துச்சுன்னா இட்ஸ் லைக் டோட்டலி பிளர். என்னால் பார்க்கவே முடியல. கடவுள் வச்சிருக்கிறது லொக்கேஷனை பிளராக இருக்குது. ரொம்ப ஷார்ட் பீரியட். அப்போ நான் திரும்ப ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு கண்ணில் திறங்க, அது நீங்கள் வச்சிருக்கிற அந்த லொக்கேஷன் எனக்கு காட்டுங்கன்னு சொல்லிட்டு. அப்போவும் வந்து மனுஷங்க எல்லாம் ரெஃபர் பண்ணுறாங்க. அந்த ரெஃபர் பண்ண அந்த ஷாப்பு பார்த்தோம்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். பட் வந்து அந்த ரெண்ட்டு அது எல்லாமே அஃபோர்டபுள் தான். பட் வந்து தட் ஷாப் couldn't meet out my expectation. அது எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இல்லை. அந்த ஆல்சோ பார்த்தோன்னா ப்ரீவியஸ் ஷாப்பில் வந்துட்டு அந்த இன்டீரியர், அந்த ஆக்சசரிஸ் அது எல்லாமே அங்கேயே இருந்துச்சு. அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணேன். பட் வந்து நியூவாக ஒரு ஷாப்புக்கு போகும்பொழுது திரும்ப அது எல்லாமே பண்ணணும். ஸோ அது எக்ஸ்ட்ரா வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன பண்ணுறதுன்ட்டு. ஈவன் அந்த ஷாப்பும் கிடைக்கல. தென் ஐ தாட் டு சர்ச் ஃபார் 1 BHK. அதுவும் எனக்கு வந்து இங்கே எதுவுமே அவைலபிள் இல்லை. ரொம்ப ஷார்ட் பீரியட். அப்போது ஃபைனலாக வந்துட்டு பார்த்தோன்னா அந்த ப்ரீவியஸ் அந்த ஹவுஸ் ஓனர் வந்துட்டு அந்த ஷாப் ஓனர் வந்துட்டு அட்வான்ஸை திரும்ப ரிட்டர்னும் பண்ணிட்டாங்க. அந்த ஷாப்புக்கு வேற ஒருத்தவங்க புக் பண்ணிட்டாங்க. அப்படியும் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு ஷாப் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ திரும்ப நான் ரொம்ப அப்செட்டாக ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எங்கே நீங்கள் எனக்கு ஷாப் வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக இங்கே நியரில் தான் வச்சுருப்பீங்க, ப்ளீஸ் ஓப்பன் மை ஐஸ் டு see தட் லொக்கேஷன் அப்படின்னு நான் கேட்டுகிட்டே இருந்தேன். பார்த்தா ஃபைனலி ஐ ஃபவுண்ட் இட். எங்கே பார்த்தா நான் இருக்கிற வீட்டுக்கு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில், ஈவன் அது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஃபஸ்ட் இருந்ததாவது நான் வந்து வண்டியில் போகணும். ஆனால் இப்போ பார்த்துக்கிற ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அங்கே எனக்கு கிடைக்கும்படியாக ஆண்டவர் உதவி செஞ்சார். தென் வந்து பார்த்தா டெய்லியும் நான் அந்த வழியில் தான் போகிறேன் வரேன். ஆனால் எனக்கு அது தெரியவே இல்லை அங்கே ஷாப் இருக்குது அப்படிங்கிறதே. ஆனால் நான் ஃபைனலாக நான் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேன். திரும்ப பார்த்தா அந்த இடத்துல அந்த ஷாப்பை நான் பார்க்கும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட ஹவுஸ் ஓனர்கிட்ட எல்லாம் பேசுகிறேன். எல்லாமே ஓகே, அட்வான்ஸ் ரெண்ட் எல்லாமே அஃபோர்டபுள். ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, நான் வந்து என்ன ஒரு மாதிரியான ஒரு இன்டீரியருக்கு ஆக்சசரிஸ்க்கு எல்லாமே நான் வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அது எல்லாமே அங்கே ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. லைக் வந்து எப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கானான்குள்ளே போகிறதுக்கு போது ஆண்டவர் எல்லாமே அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாம் அங்கே பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க ஜஸ்ட் போய் அவங்க அதை இன்ஹெரிட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு எல்லாமே ஆல்ரெடி அங்கே பண்ணி வச்சுருந்தாங்க. ஜஸ்ட் நான் அதை போயிட்டு இன்ஹெரிட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதில் வேறு எக்ஸ்ட்ரா செலவு எதுவுமே இல்லாதபடி ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் தட். அண்ட் மற்ற மனுஷங்க பார்க்குறவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது அவ்வளோவா நல்லா இல்லை அப்படி சொன்னாங்க. பட் வந்து எனக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அது மீட் அவுட் பண்ணியிருக்கு. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் காட் எனக்கு பெஸ்ட்டானதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். ஸோ பாருங்க, அது மாதிரி தான் நமக்கு கடவுள் வந்து கொடுக்குற அந்த பிளஸ்ஸிங் எப்பவுமே வந்து பெஸ்ட்டானதாக இருக்கும். மனுஷங்கள் மற்றவங்களுக்கு அது வேணா ஒரு ஃபஸ்ட்டாக தெரியலாம். பட் வந்து அது நமக்கு என்ன செய்யும், அது பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஐ மீன், ஸோ அப்போ இந்த ஷாப்பில் நான் போகிறதுக்கு முன்னாடி லாட் ஆஃப் கன்ஃபியூசன். ஏன்னா எனக்கு வந்து மனுஷங்க அந்த ரெஃபர் பண்ணினது அது வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் பெரிய ஷாப்பு, இதை விட ரெண்ட்டும் கம்மி. ஆனால் கடவுள் எனக்கு
குடுத்திருக்கிறது வந்து நியரா இருக்கு. என்னோட எக்ஸ்பெக்டேஷன மீட் அவுட் பண்ணியிருக்கு. எனக்கு எக்ஸ்ட்ரா செலவு எதுவும் இல்ல. ஆனா நல்லா இல்லன்னு சொல்றாங்களே! அது ஒரு ஒரு மாரி கார்னர் இது. ஸோ அதனால அதுல நல்லா இருக்காது, அங்க இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்றாங்க ஆண்டவரே. என்ன பண்ண அப்படி சொல்லி நான் ரொம்ப ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப கன்ஃப்யூஸாவும் இருந்தேன். மனுஷங்க சஜெஸ்ட் பண்றதுக்கு போகிறதா, இல்ல கடவுள் நமக்கு காட்டியிருக்கிறதுல இருக்கிறதா அப்படின்ட்டு. ஈவன் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் ஷிஃப்ட் பண்ணியே ஆகணும். ப்ரீவியஸ் டே ஒரு 8:00 வரைக்குமே வந்துட்டு ஈவினிங் நான் வந்து டிசைடே பண்ணல. ஐ வாஸ் இன் டோட்டல் கன்ஃப்யூசன். அப்புறம் ஃபைனலா நான் டிசைட் பண்ணேன். ஓகே, என்ன ஆனாலும் எனக்கு ப்ராஃபிட்டோ, லாஸோ என்ன நடந்தாலும் கடவுள் எனக்கு காட்டியிருக்கிற அந்த லொகேஷனே எனக்கு ஓகே தான். அதிலேயே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணிட்டு நான் அத கன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் புக் பண்ணினேன். திரும்ப அந்த இதுக்குள்ள நான் என்டர் ஆகும் பொழுது பார்த்தேன்னா, எனக்கு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. ஒருவேளை மனுஷங்க ரெஃபர் பண்ணி இருக்கிறதுக்குள்ள நான் போயிருந்தேன் அப்படின்னா, நெறைய எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கும் எனக்கு. ஆனா கடவுள் எனக்கு வச்சிருந்த அந்த லொகேஷனுக்குள்ள போகும்பொழுது, ஆல்ரெடி எல்லாமே அதில பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா எந்த செலவுமே இல்லாம கடவுள் எனக்கு கிருபை செஞ்சாங்க. அதே மாரி என்னன்னா, ஒரு நியூ டோர்ஸும் ஆண்டவர் எனக்கு ஓப்பன் ஆகும்படியாக உதவி செஞ்சிருக்காங்க. ஆமீன். ஸோ அது மாரி கடவுள் நமக்கு வச்சிருக்கிற லொகேஷன் மத்தவங்களுக்கு நமக்கு அந்த பிளெஸிங் வந்து பார்க்குற மத்தவங்களுக்கு அது வொர்ஸ்ட்டாக இருக்கலாம். ஆனா கடவுள நம்பி நம்ம அதுக்குள்ள போகும் பொழுது, என்டர் ஆகும் பொழுது, அது நமக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன அது மீட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஆமீன். அது மட்டும் இல்ல, நமக்கு வந்து அதில வந்து நியூ டோர்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், அங்க தான் ஓப்பன் ஆகும். அங்க தான் நமக்கு தேவைப்படுகிற பொக்கிஷம், புதையல் எல்லாமே இருக்கும். ஆமீன். ஸோ கடவுள் நமக்கு வச்சிருக்கிற லொகேஷன எப்பவுமே நம்ம வந்து அந்த பிளெஸ்ஸிங்க வந்து ஒரு அசால்ட்டா எடுக்கக்கூடாது. மனுஷங்களுடைய வார்த்தைகள கேட்டு நம்ம கன்ஃப்யூஸும் ஆகக்கூடாது. கடவுள் நமக்கு வச்சிருக்கிறது அது ப்ராஃபிட்டோ, லாஸோ அதுக்குள்ள நம்ம என்டர் ஆயிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கான பொக்கிஷமே அங்க தான் இருக்கும். ஆமீன். ஸோ உங்களுக்கு நான் அதான் சொல்றேன். கடவுள் உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த பிளெஸிங் எதுவாக இருந்தாலும், ஒருவேளை ஆரம்பத்தில பார்க்கும்பொழுது அற்பமானதாக இருக்கலாம். இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். வந்து ஒரு பெரிய பிளெஸிங்கா இல்ல அப்படிங்கிற மாரி இருக்கலாம். ஆனா அதுக்குள்ள நம்ம என்டர் ஆகும் பொழுது கண்டிப்பா அதுல நமக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்த ஆண்டவர் வச்சிருப்பாரு. உள்ள என்டர் ஆனதுக்கு பிறகு தான் அதோட வேல்யூ நமக்கு தெரியும். ஆரம்பத்துல பார்க்கும்பொழுது அது ஒரு வொர்த் இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனா நம்ம என்டர் ஆனதுக்கு பிறகு அதோட வொர்த் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஐ மீன் அதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்கள எடுத்துக்கிட்டா, அவங்க என்ன பண்றாங்க, கானான்குள்ள அவங்க ஃபர்ஸ்ட் போய் அதெல்லாம் பார்க்கும் பொழுது, அது எப்படி அவங்களுக்கு இருந்துச்சு, இட்ஸ் லைக் வொர்த்லெஸ் ஒரு லேண்ட் மாரி தான் இருந்துச்சு. அங்க வந்து ஜெயின்ட்ஸ் இருந்தாங்க, ராட்சதர்கள் இருக்காங்க. இது வந்து ஒரு அந்த அளவுக்கு வொர்த் ஒண்ணும் இல்லையே, அப்படிங்கிற மாரி தான் அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஆனா ஆஃப்டர் என்டரிங் இன்டு தட் கானான் அவங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு, பாலும் தேனும்னு கடவுள் வாக்கு பண்ணினது, அது அப்படியே அங்க இருந்தத அவங்க அனுபவிச்சாங்க. ஆமென். அங்க உள்ள போனதுக்கு பிறகு தான் அதோட பெஸ்ட்டவே அவங்களால பார்க்க முடிஞ்சுச்சு. அதுவரைக்கும் இட் லைக் அ பிளர். அவங்களோட ஐஸ் வந்து பிளரா தான் இருந்துச்சு. அத பார்க்க முடியல அந்த பிளெஸ்ஸிங்க. ஆனா உள்ள என்டர் ஆனதுக்கு பிறகு தான் அந்த பிளெஸ்ஸிங் அவங்க பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், உங்களுக்கு கடவுள் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் அது எதுவாக இருந்தாலும் தேவன் உங்களுக்கு குடுக்குறாரு, உங்களுக்கு ஒரு இடத்துல சொல்றாரு அப்படின்னா அதுக்குள்ள என்டர் ஆகுங்க தைரியமா. ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க, அல்லது ஏதோ ஒரு பிசினஸ் நீங்க டீல் பண்றீங்க, அல்லது மினிஸ்ட்ரிக்கு ஒரு டெரிட்டரிக்குள்ள போகிறீங்க, எதுவா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னா, அது உங்களுக்கு காண்பிச்சிட்டாரு அப்படின்னா தைரியமா என்டர் ஆகுங்க. அதுக்குள்ளதான் நமக்கு உண்டான பொக்கிஷமே இருக்கும். அதுக்குள்ளதான் நமக்கான வாசலே இருக்கும். அங்க உள்ள போனதுக்கு பிறகு நம்ம போய் ரிஸ்க் எடுக்கணுங்கிறதே இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா டோர்ஸ் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஆமீன். ஸோ நமக்கு கடவுள் குடுக்கறது எதுவுமே வந்து வொர்ஸ்ட்டா இருக்காது. பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஆமீன். ஸோ நமக்கு வெளியில பார்க்கும் பொழுது, அல்லது நம்ம உள்ள என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி வெளிய பார்க்கும் பொழுது இட் மே லுக்ஸ் லைக் அ வொர்ஸ்ட் பிளேஸ் ஆர் வொர்ஸ்ட் பிளெஸிங். அது ஒரு பெரிய ஒரு வொர்த் இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனா நம்ம உள்ள என்டர் ஆனதுக்கு பிறகு நம்மளுடைய கண்கள் திறக்கப்படும். அப்பதான் அதனுடைய பெஸ்ட்டவே நம்ம வந்து ருசிக்க முடியும், பார்க்க முடியும். அப்பதான் நமக்கு தெரியும் அது எவ்வளோ ஒரு வொர்த்தான ஒரு ஆசீர்வாதம், ஒரு வொர்த்தான ஒரு ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமீன். ஸோ அதனால தயக்கமே இல்லாம கடவுள் நமக்கு காட்டுற அந்த லொகேஷனுக்குள்ள, அந்த பிளெஸிங்குள்ள என்டர் ஆகுங்க. என்டர் ஆகும்பொழுது நிச்சயமாக அதுல இருக்கக்கூடிய புதையல்களை நீங்க பெற்றுக்கொண்டு அனுபவிப்பீங்க. ஆமீன். ஸோ டோன்ட் ஃபர்கெட், எது கடவுள் நமக்கு கொடுத்தாலும் பெஸ்ட் தான் கொடுப்பாரு. ஹி நெவர் கிவ் அஸ் அ வொர்ஸ்ட் ஆர் வொர்த்லெஸ் திங். எல்லாமே நமக்கு வொர்த்தாக தான் கொடுப்பாரு. ஆமீன். ஸோ காட் பிளஸ் யூ.